அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பிரதான செய்திகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இலங்கை யாழ்ப்பாணம் உள்ளடங்கலான தாயக செய்திகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தையட்டி விகாரையை அகற்றவே முடியாதாம், மாற்றுக்காணிகளை ஒரே தீர்வு, புத்த சாசன அமைச்சு தெரிவிப்பு. மக்களுடன் கலந்துரையாடி திஸ்ஸ விகாரைக்கு தீர்வு, அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு. மாகாண சபை முறையில் கை வைக்க மாட்டோம், சந்திரசேகரன் அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானம் அறிவிப்பு, நாடாளுமன்றம் வெள்ளி அன்று தொடங்கும். சாரதிக்கு வாழ்வெட்டு, மூவர் நேற்று கைது. வடமாகாண மக்களுக்கு சீனாவின் சகோதர பாசம். சுழற்சி முறையில் இனி மின்வெட்டு. இதுபோன்ற செய்திகளின் விரிவாக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலி சேவைக்கு புதியவராக இருந்தாலும், அல்லது எமது காணொலி சேவையை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தாலும் தயவாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தையட்டி விகாரை அகற்றவே முடியாதாம், மாற்றுக்காணிகளை ஒரே தீர்வு, புத்த சாசன அமைச்சு அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாது. அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் அமைந்துள்ள எந்த மதத்தலங்களையும் அகற்ற முடியாது. அவ்வாறு செயற்பட்டால் அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுத்து செல்லும். மதத்தலங்களை கைவைத்து அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடமாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார். அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். பலர் மாற்றுக்காணிகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என்றார். நாடாளுமன்றம் வெள்ளி அன்று உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அறிவிப்புக்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான தீர்மானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானங்களை நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாகவே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கூட்டப்பட உள்ளது. பிரதி சபாநாயகர் டிஸ்வி ஷாலி தலைமையில் நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு நேற்று திங்கட்கிழமை கூடியது. இதன்போது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பான முடிவெட்டப்பட்டுள்ளது. உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பின்னணியில் தேர்தலை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்பதை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து உள்ளூராட்சி தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 7 மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ விகாரைக்கு எதிராக இன்று முதல் போராட்டம். தையட்டி விகாரைக்கு எதிராக தமது காணிகளை மீள கையளிக்குமாறும் கோரியும் பொதுமக்களும் காணிகளின் உரிமையாளர்களும் இன்றும் நாளையும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தையட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதியிலிருந்து மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தி இருந்தனர். யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீளக்குடியேற இராணுவத்தினர் கட்டமாக அனுமதித்தனர். அதேவேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனைச் சூழவுள்ள சுமார் 14 ஏக்கர் காணிகளில் மக்கள் மீளக்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து அங்கு சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டிய போது பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் முடிவுகளுக்கு மாறாக இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியிலே விகாரை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றும் நாளையும் அங்கு மாபெரும் போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. பிவித்துருக்கெல்ல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜ மகா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது. இந்த விகாரை அமைந்துள்ள காணி தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்கள் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எவ்வித அருகதையும் கிடையாது. தையிட்டி திஸ்ஸ ராஜமகா விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு
இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம். இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார். சுழற்சி முறையில் இனி நாடெங்கும் மின்வெட்டு. நுரைச்சேலை நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையம் செயலிழந்துள்ள நிலையில் அதை மீண்டும் கட்டமைப்பில் இணைக்கும் வரை நாடெங்கும் பகுதியளவில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. நுரைச்சேலை நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையம் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை நாடெங்கும் பகுதியளவில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி மாலை 3:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணிக்கிடையில் 1.5 மணித்தியாலங்கள் சுழற்சி முறையில் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அட்டவணை ஒன்று நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. மின்வெட்டு அமல்படுத்தப்படும் பிரதேசங்களில் ABCD என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளவை ஒரு குழுவாகவும், EFGHUB என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களை இன்னொரு குழுவாகவும், IAKLPQ என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களை மற்றொரு குழுவாகவும், RSTW ஆகிய பிரதேசங்களை வேறொரு குழுவாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது குழுவில் உள்ளடங்கும் பிரதேசங்களில் மாலை 3:30 தொடக்கம் 4 மணிக்கும் இடையில் மின்சாரம் துண்டிக்கப்படும். 5 மணி 5:30 மணிக்கு இடையில் மீள வழங்கப்படும். இரண்டாவது குழுவில் உள்ளடங்கும் பிரதேசங்களில் மாலை 5 மணிக்கும் 5:30 மணிக்கும் இடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 6:30 7 மணிக்கு இடையில் மின் வழங்கப்படும். மூன்றாவது குழுவில் உள்ளடங்கும் பிரதேசங்களில் 6:30 தொடக்கம் 7:30 மணியளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 8:30க்கு இடையில் மின் மீள வழங்கப்படும். நான்காவது குழுவில் உள்ளடங்கும் பிரதேசங்களில் 8க்கும் 8:30 மணிக்கும் இடையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 9:30க்கும் 10 மணிக்கும் இடையில் மீள வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈப்போசா சாரதிக்கு வாழ்வெட்டு, மூவர் நேற்று கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த அரச பேருந்து சாரதி மீது கடந்த வெள்ளிக்கிழமை வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தேக நபர்கள் 3 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.